Hi friends, welcome to VividTech. இந்த வீடியோவில் நம்ம Epson L3110 இந்த பிரிண்டரில் வந்து black color மட்டும் print ஆகாத இஷ்யூவை வந்து எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த பிரிண்டரில் வந்து பிரிண்ட் பண்ணுறப்ப கலர் எல்லாமே அழகாக வந்து பிரிண்ட் ஆகும், ஆனால் black color மட்டும் print ஆகாது. ஸோ இந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம் வந்து நிறைய பேர் வந்து இந்த பிரிண்டர் யூஸ் பண்ணுறவங்க வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்படி நீங்களும் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா இருந்தால் இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் இந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்தால் நான் தான் வீக்னஸ் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க. வீடியோ கடைசிக்கு ஸ்கிப் பண்ண பாருங்கள், அப்போ தான் உங்களால் வந்து இந்த ப்ராப்ளம் வந்து அழகாக சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் Epson L3110 பிரிண்டர். ஸோ இந்த பிரிண்டரில் தான் நம்ம பிளாக் கலர் பிரிண்ட் ஆகாத இஷ்யூ வந்து எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து நீங்கள் உங்கள் பிரிண்டரை வந்து ஆன் பண்ணி கொள்ளுங்கள். ஆன் பண்ணிவிட்டு ஸோ இந்த பாப்பமாக இருந்துச்சுன்னா 3 பட்டன்ஸ் இருக்குது. இந்த பட்டனில் வந்து நான் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்க பட்டனை வந்து நீங்கள் ஒரு 10 செகண்ட்ஸ் மாதிரி வந்து ப்ரெஸ் பண்ணிக்கொண்டே இருங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு கையை எடுத்துருங்க. ஸோ இப்போ பாப்பமாக இருந்தால் உங்கள் பிரிண்டர்லேருந்து கொஞ்சம் சத்தம் வரும். அதாவது உங்கள் பிரிண்டர் ஹெட் வந்து கொஞ்சம் க்ளீனிங் ப்ராசஸ் வந்து நடக்கும். அதாவது இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம விட்டதுக்கப்புறமா ஆட்டோவாகவே வந்து க்ளீனிங் ப்ராசஸ் வந்து நடக்கும். ஸோ இந்த க்ளீனிங் ப்ராசஸ் அப்புறமா நீங்கள் ஒரு 1 மினிட் மாதிரி வெயிட் பண்ணிவிட்டு திரும்ப வந்து நீங்கள் உங்கள் பிரிண்டர், அதாவது உங்கள் கம்ப்யூட்டர்லேருந்து ஒரு பிரிண்ட் ஒன்று வந்து போட்டு பாருங்கள். அதாவது பிளாக் கலர் இருக்க மாதிரியான ஒரு பிரிண்ட் ஒன்று வந்து போட்டு பாருங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த மெத்தட் வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், கண்டிப்பாக வந்து ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ இந்த பிரிண்டரில் வந்து பிளாக் கலர் வந்து பிரிண்ட் ஆகாத ஒரு ப்ராப்ளம் வருமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த சொல்யூஷன் தான் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருக்குமா அந்த கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கான சொல்யூஷனை வந்து நான் தரேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது இந்த பிரிண்டர் வச்சிருக்கவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.